ஆப்கனி பன்னீர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? நான் வந்து 100 கிராம் பன்னீரை இந்த மாதிரி நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ வந்து குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம வந்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் குருமிளகு தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கொத்தமல்லி இலை கொஞ்சமாக நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு 15 மினிட்ஸ் வந்து இது ரெஸ்ட் கொடுத்து வச்சுக்கலாம். இது அப்படியே ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ வந்து மசாலுக்கு வதக்கிக்கலாம். கொஞ்சமாக நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். நான் வந்து 3 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிக்கிறேங்க. அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வந்து கலர் மாறணுங்கிற அவசியம் இல்லை. நல்லா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தாலே அது போதும். இதுக்கு கூடவே 2 பச்சை மிளகா, 4 வெள்ளைப்பூண்டு, 1 துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு கூடவே ஒரு 4-5 பருப்பு, முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். நல்லா ஒரு கை நிறைச்சி கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ நல்லா 2 வதக்கு வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு வதக்கினா போதும். நல்லா வந்து ப்ரௌன் கலர் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. ஆறட்டும். இப்போ வந்து கொஞ்சமாக பட்டர் போட்டுட்டு அந்த பன்னீரை நம்ம நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து 2 டீஸ்பூன் பட்டர் போட்டுருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து இந்த பன்னீரை நம்ம அதில் போட்டுட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கறியிரும். இப்போ வந்து சைடில் நம்ம வந்து இந்த மசாலாவுக்கு அரைச்சிக்கலாம். இதுக்கு கூடவே நம்ம வந்து போட்டுட்டு நல்லா 4-5 டீஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பட்டரை வந்து 2 சைடு திருப்பி போட்டுக்கலாங்க. அரைச்சி வச்சுருக்கிறத நம்ம இப்போ வந்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம். ஒரு பவுலில் மாற்றிட்டு தண்ணி ஊற்றி நல்லாவே கலக்கிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் குருமிளகு, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீரகத்தூள் நான் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். இது எல்லாத்தையும் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ண அதே கடாயில் 1 டீஸ்பூனுக்கு பட்டர் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறது, வறுத்து அரைச்சி வச்சுருக்கிறது, மிளகாத்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் அதெல்லாம் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி வந்து கொஞ்சமாக கலக்கி அதில் போட்டுக்கலாங்க. இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரட்டும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கரம் மசாலா 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்ல சப்பாத்தி, பரோட்டாக்கு, பூரிக்கு இதெல்லாம் ரொம்பவே அருமையாக இருக்கும். நானுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது ஆப்கனி பன்னீர் மசாலா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் எடுத்து அதில் போட்டுக்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ வந்து நல்லா 2 கொதி வரட்டும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு பட்டர்லாம் பிரிஞ்சு வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொஞ்சம் திக்காகட்டும். ஏன்னா தொட்டு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கசூரி மேத்தியை வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்க்ராம்பிள் பண்ணி போட்டுக்கலாம்.
பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இதுக்கு கூடவே நல்லா பொடுசாக கட் பண்ண கொத்தமல்லி இலை இதையும் போட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து சர்வ் பண்ண வேண்டியது சப்பாத்திக்கு. சூப்பராக நமக்கு வந்து ஆஃப்கனி பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.